பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128 அதிகாரம் 1 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் முன்பாக நிபந்தனைகளை வைக்கிறார். அதன்படி செய்தால், அதை கடைப்பிடித்தால் என்று சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால், முதலாவது நாம் செய்யும் வேலையை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கடன்காரர்கள், வட்டிக்காரர்கள் சாப்பிடக்கூடாது. கைகளின் பிரயாசம் நம்முடைய பணங்கள் மருத்துவரிடமும் மருந்து கடைக்கும் போகக்கூடாது. வீண் செலவுகள், பண விரயங்கள் வரக்கூடாது. பொத்தலான பையில் போடுவது போல் பணங்கள் போகக்கூடாது. ஆகாய் 1 அதிகாரம் 6 நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டு சம்பாதித்தாலும் பலன் கொஞ்சமாய் வருகிறதா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடங்கள். கர்த்தர் இன்று முதல் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். 2வது, குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உன் மனைவி கனி தரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார். 3வது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கர்த்தர் சீயோனின் ஆசீர்வாத பரலோக ஆசீர்வாதங்களை தருகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வு. 4வது, பிள்ளைகளையும் காண கிருபை செய்கிறார். சமாதானத்தை தருகிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்து 128 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் இன்று முதல் கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமொழிகள் 10 அதிகாரம் 6 நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமான் யார்? நீதிமான் கர்த்தருக்கு பயப்படுபவன். நீதிமான் நீதியை விரும்புகிறவன். நீதிமான் நீதியின்படி நடக்கிறவன். நீதிமான் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 34 அதிகாரம் 25 நீதிமானின் சந்ததி கைவிடப்படுவதில்லை. நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. கர்த்தர் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நீதிமானுக்கு வைத்திருக்கிறார். நீதிமான் பனையைப் போல செழிப்பான். நீதிமான் எப்படிப்பட்டவன்? அவன் பொய் பேச்சை வெறுக்கிறவன். நீதிமான் நினைவு நியாயமானதாயிருக்கும். நீதிமானுடைய உதடு பிரியமானதை பேச அறியும். ஆதியாகமம் 6 அதிகாரம் 9 நோவா தன் காலத்தில் இறந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா நீதிமானாய் இருந்ததினால் அவனுடைய குடும்பம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டது. கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்கிறார், நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு நீதிமானாய் கண்டேன் என்று சொல்கிறார். நீதிமானின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நீதிமானின் சந்ததி தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 75 அதிகாரம் 10 நீதிமான்களின் கொம்பு உயர்த்தப்படும். நீதிமான்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். நீதிமானின் சந்ததியோடு கர்த்தர் இருப்பார். கர்த்தர் கூட இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வேதம் நீதிமானுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் உண்டு என்று சொல்கிறதோ அனைத்தையும் கடைபிடிக்கும் போது நீதிமானுக்கு சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறவர். நீதிமானாய் மாறுங்கள். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். தேங்க்யூ லார்ட்.